உக்ரைனை பொறுத்தவரையும் ரஷ்யா அடிக்கிறது ஒரு பக்கம். அவங்களோட அதிபர் ஜெலன்ஸ்கியே ரஷ்யா கிட்ட அடி, இந்த சைடு அடி பார்ப்போம், இந்த சைடு அடி பார்ப்போம் அப்படின்னு உக்ரைனோட நிலப்பரப்புக்கும், உக்ரைனியர்களுக்கும் அடி வாங்கி குடுக்கிறதோட முதல் மற்றும் கடைசி ஆளு ஜெலன்ஸ்கியா தான் இருப்பான். காரணம் என்ன அப்படின்னா, இப்ப சமீபத்துல ஏகப்பட்ட ஆளில்லா விமான தாக்குதல். 12 நாள்ல 3 தடவைகள் பெரிய அளவு ஆளில்லா விமான தாக்குதல். ஆனா ரஷ்யா கிட்ட இருந்து பெரிய அளவுல பதிலடியே கிடையாது. ஒரு தடவ ஒரு 50 யூனிட் போச்சு அப்படின்னாலே, பதிலுக்கு அவனுங்க ஒரு 150 யூனிட் அனுப்பிச்சு தகர்த்து எறியக்கூடிய ஆட்கள். ஆனா இந்த தடவ 3 ஆளில்லா விமானங்களுக்கு பொறுமையா இருந்தார்கள். அந்த பொறுமைக்கு காரணம் என்ன? சத்தியமா நமக்கு தெரியாது. ஆனா 3க்கு அப்புறம் பொங்கி எழுந்துட்டாய்ங்க அப்படிங்கிறது ஒட்டுமொத்த உலகத்துக்கும் தெரிஞ்சு போச்சு. காரணம் என்ன அப்படின்னா, இந்த 12 நாட்களும் தடுத்தார்கள் வெற்றிகரமா. இருந்தாலும் ஒரு பெரிய அடிய குடுக்கறத பத்தி யோசிக்கல. ஏன்னா களத்த ஃபோக்கஸ் பண்ணி நிலங்கள கூடுதலா கைப்பத்திக்கிட்டே போறார்கள். இன்னொரு பக்கம் பேச்சுவார்த்தை ரீதியில அமெரிக்காவ சமாளிக்கிறது. அதுபோக ரஷ்யா ஃப்ரீ ஆயிருச்சு. உலக அரங்குல தங்களுக்கான காய்கள நகர்த்துறது இப்படி பிஸியா இருக்கக்கூடிய ரஷ்யா, பதிலுக்கு பதில் தாக்கணுமா அப்படின்னு யோசிச்சிருக்கலாம். ஆனா இப்ப 3 தடவைகளுக்கு அப்புறம் பொறுமை இழந்துட்டார்கள். தலைநகர் கீவ்வ மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுங்கடா. அதுவும் அவர் தெளிவாவே சொன்னாரு. மிசைல கண்டுபிடிச்சுட்டோம். இத கிரீன் ஜோனுக்குள்ள விடப்போறோம் அப்படின்னு. ஆனா மிசைல்கள் விடல. பெரிய அளவு ஆளில்லா விமான தாக்குதல் தலைநகர் கீவ்ல நடு நைட்ல உரிச்சு எறிஞ்சுட்டாய்ங்க போ! அப்படிங்கிற மாரி தான் தாக்கி எடுத்திருக்கார்கள். இந்த தாக்குதலுக்கு முழு காரணம் யாரு? செலன்ஸ்கி தான். தாக்கப்பட்ட பகுதிகள் ராணுவ இலக்கா? சத்தியமா ராணுவ இலக்கு இல்லை அப்படிங்கிறார்கள். யாரு? ரஷ்யர்களே சொல்றார்கள். நீங்க சும்மா எங்களோட பொதுமக்கள் கட்டமைப்பிலே குறி வச்சா, நாங்களும் அங்க தான்டா வைப்போம். முடிஞ்சா தடுத்துக்க அப்படின்னு தலைநகர் கிவ்வ தானே அடிக்கிறோம். கண் தெரியாத பகுதிகள்ல அடிக்கிறோம். குக்கிராமத்துல போய் அடிக்கிறோம். மெயினான சிட்டி அத கூட பாதுகாக்க முடியலன்னா, உனக்கெல்லாம் எதுக்கு யுத்தம்? ஒரு கேடா? அப்படின்னு சொல்லி இறங்கி அடிச்சிருக்கார்கள். காரணம் அந்த அளவு 3 செட்டுகள்ல 350 ஆளில்லா விமானங்கள் 2 வார கேப்ல விட்டார்கள் அப்படின்னா, பெரிய விஷயம் தான். இதுக்கும் மேல விட்டுக்கிட்டு இருந்தா இதே தொடருவாய்ங்க அப்படிங்கிறனால, இறங்கி பெரிய அளவு தலைநகர் மேல ஒரு தாக்குதல். இந்த தாக்குதலுக்கு பதில் தாக்குதல் குடுக்கறதெல்லாம் வேற விஷயம். முதல்ல இந்த தாக்குதல கண்டிக்கணும்ல. யாரு கண்டிப்பா? அமெரிக்கா. ட்ரம்ப பொறுத்தவரை இந்த செய்திய அவர்கிட்ட கேட்டா ஆட்டோமேட்டிக்கா அவரு சொல்லிருவாரு. நான் அப்பவே சொன்னேன், இந்த பையன் கேட்கலங்க. கேட்காம விட்டுப்புட்டு இப்ப அடி வாங்குறான் பாருங்க. நம்மள வந்து சொல்லுவான். நம்ம என்ன சொல்றோம்? நம்ம தான் பேச்சுவார்த்தையில வந்து கையெழுத்து போடு, யுத்தத்த முடின்னு சொல்ட்டோம்ல. இந்த தாக்குதலுக்கு பதில் சொல்லு அப்டின்னா, இந்த தாக்குதலுக்கு பதில் சொல்ற தேவை எனக்கு கிடையாதுடா. காரணம் அது அமெரிக்க மண்ல நடக்கல அப்டின்னு சொல்லி சிம்பிளா தலைவன் நடந்து போயிருவான். ஏன்னா வார இறுதி நாட்கள். தலைவன் வெள்ளை மாளிகையிலே இருக்க மாட்டார். அவரோட சொந்த கிரவுண்ட்ல விளையாட்டுல பிஸியா இருக்கக்கூடிய காலகட்டமா இருக்கும். இவர்கள் கேள்வி கேட்கக்கூடிய நேரத்துல. பெரும்பாலும். அதுக்கடுத்து அப்படிங்கிறது ஐரோப்பா தான். ஐரோப்பாலாம் சும்மா அமெரிக்கா மாரி கிடையாது. ட்ரம்ப் மாரி கிடையாது. இறங்கி சம்பவம் செய்வோம் தெரியுமா? அப்படின்னு சொல்லி சம்பவம் செஞ்சிருக்காய்ங்க. எது? ரஷ்யா தாக்குனதுக்கு பதிலுக்கு ரஷ்யாவ தாக்க போறானா? சீ! அது அவனுங்க ரத்தத்திலே கிடையாது. 3 வருஷமா பார்க்கிறோமே. ரஷ்யாவ கண்டிச்சா அப்படின்னு கேட்டா, ரஷ்யாலாம் கண்டிக்கல. இந்த சம்பவத்த பத்தி அவனுங்க எந்த கமெண்ட்டுமே பண்ணல. அதுக்கு நேர்மாறா ட்ரம்புக்கு போட்டியா ட்ரம்புக்கு போட்டியா உலகத்துல இப்போதைக்கு காய் நகர்த்தணும்னா என்ன நகர்த்தணும்? டாரிஃப் வார்க்குள்ள நுழையணும். ட்ரம்ப் 10% நான் 100% அப்படின்னு. அந்த அளவுக்கு யார்றா ஊர் உலகத்துல இருக்கா? அப்படின்னு பார்த்தோம்னா, ஐரோப்பா நான் இருக்கேன். நான் அமெரிக்காவ விட பெரிய ஆள் தெரியுமா? அப்படின்னு சொல்லி புள்ள பூச்சி உக்ரைன பிடிச்சு அடிச்சிருக்கு டாரிஃப் வார்ல. அவங்கிட்ட இருந்து வரதே பெரிய விஷயம். நாட்டையே கிளச்சு போட்டுட்டாய்ங்க. அவன் ஏற்றுமதி பண்ணி என்னத்த கிழிக்க போறான்? அப்படியும் மிச்சம் மீதி கோதுமைய தான் ஏற்றுமதி பண்றாய்ங்க. அதுக்கு டாரிஃப் வார்க்குள்ள கொண்டு வந்துட்டாய்ங்க. உக்ரைன் மீது கடுமையான ஒரு டாரிஃப தூக்கி போட்டிருக்காய்ங்க. ஏன்டா இவ்வளவு பெரிய டாரிஃப் போடுறீங்க? அப்படின்னா, உக்ரைனோட பொருட்கள் வரனால ஐரோப்பா பொருளாதாரமே தள்ளாடுதுன்ட்டாய்ங்க. ஐரோப்பாலயே வச்சு ஏல நாடு உக்ரைனு. அந்த நாட்டுல இருந்து ஒரு பொருள் வருது. உலகத்திலே மிகப்பெரிய சந்தை ஐரோப்பா சந்தை அப்படின்னு பூச்சாண்டி காட்டுற சந்தை அந்த நாட்டுல இருந்து வர பொருள்னால அழியுதாடா அப்படின்னு கேட்டா அழியுதுங்கிறாய்ங்க. அழியட்டும். யுத்த காலத்துலயுமா அழியுது அப்படின்னு கேட்டா, ஆமா யுத்த காலத்துலயும் அழியுது. அதனால டாரிஃப கூட்டி போடுறோம் உக்ரைனுக்கு அப்படின்னு சொல்லி உக்ரைனுக்கு டாரிஃப கூட்டி போட்டுட்டார்கள். ஜெலன்ஸ்கிய பொறுத்தவரை இது அநியாயம். நாங்களே யுத்தத்துல இருந்து கஷ்டப்படுறோம். டாரிஃப வேற போட்டா நாங்க எப்படி பொழைப்போம் எஜமா அப்படின்னு சொல்லி கத்துறாரு, அழுகுறாரு. ஆனா அடுத்த விஷயத்த நோக்கி போய் தான் ஆகணும். டாரிஃப் இவர்கள் மேல போடப்பட்டது போடப்பட்டது தான். இல்ல எடுத்தாலும் சரி. எப்ப பண்றாய்ங்க பாருங்க இந்த அக்கப்போர பூரா.
இவனுங்க தான் உக்ரைனை காப்பாத்துறேன்னாங்க. உக்ரைனை காப்பாத்துறதுக்காக ரஷ்யா மீது வரின்னாங்க. அது உங்க விளையாட்டு போட்டு போங்கடா அப்படின்னு கேட்டா, நீயும் வரி போடு, நீயும் கண்டி அப்படின்னாங்க. இப்ப நீங்க எங்கடா வரி போடுறீங்க அப்படின்னா, நாங்களும் ஜெலன்ஸ்கி மேல வரி போடுறோம்ட்டாய்ங்க. டேய் நீ ரஷ்யா மேல தானடா வரி போட எங்கள சொன்ன. இப்ப என்னடா நீ உக்ரைன் மேல வரி போடுற அப்படின்னா, ஒரு பயல்ட்ட இருந்து பேச்ச காணோம். அண்ணன் அமெரிக்காவை விட கேடுகெட்ட பயலுக அப்படின்னா, இந்த ஐரோப்பிய யூனியன் தான். ஒவ்வொரு நாடா பிரிச்சா அதுல நல்ல பயலுக தான். அந்த யூனியனுக்குள்ள போய் உட்கார்ந்துக்கிட்டா, கொம்பு முளைச்சிரும் மாட்டுக்கு. அந்த கொம்பு உலகத்துல எந்த நாடையும் முட்டி தள்ளலாங்கிற மாரி தான், ஒவ்வொரு பக்கமும் வந்து வீரவசனம் பேசிட்டு போறது. ஆனா 3 வருஷங்களா வீரவசனமே பேச முடியுதில்ல. தப்பி தவறி பேசினா சப்புன்னு அடிச்சு பத்தி விட்டுர்றாய்ங்க. ஏன் இவ்வளவு தூரம் சொல்றோம் அப்டின்னா, இதே மாரி ஆரம்ப காலகட்டங்கள்ல ஒரு 1 1/2 வருஷமா யுத்தம் ஆரம்பிச்சு 1 1/2 வருஷம் வரையும் உக்ரைன் மீது ஒரு தாக்குதல் அப்டின்னா, நாங்க இருக்கோம் அப்டின்னு ஜெனரேட்டர கொண்டு வந்து தர்றது எதுக்கு? பவர புரொடியூஸ் பண்றது. ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்த கொண்டு வந்து தர்றது எதுக்கு? அடுத்த தாக்குதல் நடக்காம இருக்கறக்கு. இது போக கூடி உட்கார்ந்து பேசுறது எதுக்கு? இதே மாரி ரஷ்யாவுக்குள்ள மிசைல்கள வச்சு அடிக்கிறக்கு, நம்மல்லாம் மிசைல் தரணும் அப்டின்னு பேசுவாய்ங்க. இப்டி பேசிக்கிட்டு இருக்கும்போதே, நீங்கல்லாம் குடுங்கன்னு நம்மள சொல்லுவாய்ங்க. "டேய் லூசாடா நீ?" அப்படின்னு கேட்டதுக்கப்புறம், "அப்ப நீ கச்சா என்ன வாங்காத" அப்படிம்பாய்ங்க. "டேய் அந்த டேபிள விட்டு எந்திரிச்சு போன்னா போய் தொலடா. இதுக்கு எதுக்குடா உலகம் பூரா வந்து அக்கப்போர் பண்றேங்கிற மாரி தான் இருக்கும். காரணம் இப்படியே நகர்ந்து டேபிள விட்டு எந்திரிச்சு போயிருவாய்ங்க. அந்த ஜெனரேட்டரே ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தந்ததோட தகுதி முடிஞ்சிருச்சு. உள்ளுக்குள்ள இறங்கி அடிக்கிறேன்னு பேசிட்டு, அப்படியே நம்ம மேல பழிய போட்டு அப்படியே நகர்ந்து போறது. இத 1 1/2 வருஷம் பண்ணாய்ங்க. 1 1/2 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு சின்ன ஜெனரேட்டர் கூட குடுத்ததும் இல்ல. ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமும் குடுக்கறதும் கிடையாது. தெளிவா ஒதுங்கிக்கிட்டார்கள். ஒதுங்கி, ஒதுங்கி கடைசியில உக்ரைன் மேல வரிய போடுற அளவுக்கு வந்துட்டாய்ங்க. ஒரு பக்கம் உக்ரைன யுத்தத்துல இறக்கி விட்ட நாடு அமெரிக்கா என்னடா அப்டின்னா, "நான் செலவு பண்ண காச பூரா திருப்பி குடு" அப்டின்ட்டாய்ங்க. அவனுங்க ஏற்கனவே உதவி, ஏடுன்னா என்னன்னு தெரியுமா? ஆடுன்னா என்னன்னு தெரியுமான்னு ஊரு பூரா கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருந்தாய்ங்க. அவனுங்கலாம் இப்ப எங்க போய் ஓடி ஒளிஞ்சிருக்காய்ங்கன்னே தெர்ல. இப்ப அமெரிக்கா திருப்பி கேட்டுட்டான். உக்ரைன் எப்படி தரப்போது? நீ தரம்லாம் யோசிக்காத. கனிம வளத்த எடுத்துக்கிறேன்னு சிம்பிளா போயிட்டாய்ங்க. ஐரோப்பா என்ன பண்ண போறோம்னு தெரியாம, ஐரோப்பா உக்ரைன் மேல வரி போட ஆரம்பிச்சுருச்சு. இந்த லட்சணத்துல தான் இவனுங்க ரஷ்யாவ வீழ்த்துவாய்ங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க கூட்டமும் இருக்கு. அது கூட பிரச்சனை இல்ல. அவங்க அவங்களுக்கு தெரிஞ்சது, புரிஞ்சது, இஷ்டப்பட்டத பேசுவார்கள், பேசலாம். ஆனா, நம்மளையும் பேசு அப்படின்னு சொல்றது தான் தப்பு. பாகிஸ்தான், சீனா வந்தா, நாங்கல்லாம் வரமாட்டோம். அப்ப யாராச்சும் வரணும்னு நீங்க எப்ப எதிர்பார்க்கலாம்? எப்படி எதிர்பார்க்கலாம்? அப்படின்னு ஐரோப்பா கேட்டுச்சு. நாங்க என்னைக்குமே எதிர்பார்க்கலையேடா. நாங்க சுதந்திரம் வாங்கினதுலருந்து நீங்க எங்கள எட்டியே பார்த்தது இல்லையேடா. நாங்களா தானே வளர்ந்து நிக்கிறோம். அன்னைக்கு ஆயுதம் தரமாட்டேன்ன, எங்க விவகாரங்கள்ல தலையிட மாட்டேன்ன, கூமுட்ட மாரி அணு ஆயுதத்த கையாண்டனால தான், உன்கிட்ட இருந்து திருடிட்டு போன திருட்டு பைய தான் பாகிஸ்தான். இவ்வளவு அசிங்கமான வரலாற வச்சுட்டு நாங்க வரமாட்டோம்னு சொல்றதுக்கு உனக்கு எந்த தகுதியும் கிடையாதுன்னு இந்தியா இறங்கி அடிச்ச காலகட்டம். இப்ப நம்மள பாட்டு ஒட்டுமொத்த உலகமும் இறங்கி அடிக்குது. அப்படி அடிக்கக்கூடிய காலகட்டங்கள்ல கொஞ்சம் கூட ஸ்ட்ராங் ஆகறக்கான எந்த வாய்ப்பும் இல்லாம ஐரோப்பா சிக்கி தவிக்குது. உக்ரைன் யுத்தத்த ஆரம்பிச்சுட்டு மொத்தமா பலியாடா சரண்டர் ஆகுது. ஆனா அந்த சரண்டர் யார்ட்ட ஆகுறதுன்னு தெரியல பயப்பிள்ளைக்கு. அமெரிக்காட்டயா, ஐரோப்பாட்டயா, ரஷ்யாட்டயான்னு தெரியாம அப்படியே நடுவுல ஆட்டுக்குட்டி மாரி நிக்குது. எல்லா விவகாரங்கள்லயும் அடிச்சு நொறுக்கிட்டு, பதிலுக்கு இந்தியா அடிச்சு நொறுக்குனதுலயும், ஆயுத சந்தைகள்ல மிகப்பெரிய மைலேஜ் எடுக்கலாம்னு ரஷ்யா இப்ப டேபிள் சேர் போட்டு கெத்தா உட்கார்ந்திருக்கு. ட்ரம்ப் தான் வட்டம் அடிக்கிறாரு. எப்புட்றா இத உடைக்கலான்னு. உடைச்சாருன்னா நம்மளும் இங்க விரிவா பார்ப்போம்.